வணக்கம். விபுதர் ஐஏஎஸ் அகாடமி சார்பில் நம்ம முகலாயர்கள் அப்படிங்கிற டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இப்போ பார்க்கக்கூடிய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முகலாய அரசர்களும் அவங்களுடைய நினைவிடங்களும் பார்க்க போறோம். ஸோ முகலாய அரசர்களுடைய சில முக்கியமான பர்சனுடைய நினைவிடங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது போக முகலாய அரசர்கள் மித்த அரசர்களுடைய நினைவிடங்களை தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுல முகலாய அரசர்களை அரசை தோற்றுவித்த ஒரு முக்கியமான ஒரு பேரரசர் தான் பாபர். ஸோ பாபர் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அரசர். அவருடைய நினைவிடம் எங்க இருக்கு அப்படின்னா காபூல்ல இருக்குது. ஸோ காபூல் எங்க சார் இருக்குது அப்படின்னா ஆப்கானிஸ்தான் நாட்டினுடைய தலைநகர் தான் காபூல். ஸோ காபூல்ல பாத்தீங்க அப்படின்னா பாக் இ பாபர் அப்படிங்கிற ஒரு பூங்கா, அந்த பூங்காவை அமைத்தது யார் அப்படிங்கன்னா பாபர் தான். ஸோ அந்த பூங்கால தான் என்ன பண்ணிருச்சுன்னா அவருடைய சமாதியை வச்சிருப்பாங்க. ஸோ பாபருடைய சமாதி எங்க இருக்குது, நினைவிடம் எங்க இருக்கு அப்படின்னா காபூல்ல இருக்குது, அது ஆப்கானிஸ்தான் நாட்டுல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஹுமாயூன். ஸோ ஹுமாயூனுடைய சமாதி, ஹுமாயூன் சமாதினே பேரு, அது எங்க இருக்கு அப்படின்னா டெல்லியில இருக்குது. ஸோ டெல்லி இந்தியாவில தலைநகர் தான் என்ன அப்படின்னா டெல்லி, அங்க இருக்கிறதா என்ன அப்படின்னா ஹுமாயூனுடைய சமாதி. ஸோ மூணாவது பாத்தீங்கன்னா அக்பர். ஸோ இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பேரரசர் ஒருத்தர் யாருன்னா அக்பர். ஸோ அக்பர் தன்னுடைய கல்லறை மாடத்தை அவரே வடிவமைத்தார். ஸோ நம்முடைய இறப்புக்கு பிறகு நம்முடைய கல்லறை மாடம் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவில் இருக்கிற அனைத்து மதத்தினுடைய ஒரு அடையாளமாக தன்னுடைய கல்லறையை அமைத்தவர் யார் அப்படின்னா அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அக்பருடைய கல்லறையில ரொம்ப அதிகமான எந்த சிற்பங்கள் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா பௌத்த பாணி தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதிகமாக இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அக்பருடைய கல்லறை எங்க சார் இருக்குது அப்படின்னா இந்தியாவில ஆக்ராவில் இருக்குது. ஸோ ஆக்ரால அந்த பகுதிக்கு பேர் என்ன பேர்னா சிக்கந்தரா அப்படின்னு சொல்லுவாங்க. அக்பருடைய கல்லறை அமைந்திருக்க பகுதி எது அப்படின்னா சிக்கந்தரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பௌத்த பாணியில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான ஒரு கட்டிடம் தான் என்ன அப்படின்னா அவருடைய கல்லறை. அந்த கல்லறையை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா அக்பர் தான். அவருடைய பையன் தான் யார் அப்படின்னா ஜஹாங்கீர். ஸோ ஜஹாங்கீருடைய கல்லறை எங்க அமைச்சிருக்கு அப்படின்னா இன்னைக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டில் இருக்கிற லாகூர் அப்படிங்கிற பகுதியில் தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜஹாங்கீருடைய கல்லறை அமைஞ்சிருக்குது. ஸோ அவருடைய பையன் யார் அப்படின்னா ஷாஜஹான். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஷாஜஹானுடைய கல்லறை எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம தாஜ்மஹால் அமைஞ்சிருக்கு. ஸோ தாஜ்மஹால் எங்க சார் இருக்குது அப்படின்னா ஆக்ரா அப்படிங்கிற நதிக்கரையில் அமைஞ்சிருக்கிறது தான் என்ன அப்படின்னா ஷாஜஹானுடைய ஒரு முக்கியமான ஒரு கல்லறை. அவருடைய மனைவியான மும்தாஜ், இவங்க இருவருடைய கல்லறையுமே என்ன இருக்கு அப்படின்னா தாஜ்மஹால் தான் அமைந்திருக்கு. அது இந்தியாவில் ஆக்ரா அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்கும். ஸோ முழுக்க முழுக்க வெள்ளை நிற பளிங்கு கற்களால் அமைக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கல்லறை தான் என்ன அப்படின்னா தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தாஜ்மஹாலுடைய கல்லறையை அவர் சுமார் 15 ஆண்டுகள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முன்னின்று கட்டியிருப்பார். யார் அப்படின்னா ஷாஜஹான். தன்னுடைய மனைவியான மும்தாஜுடைய மறைவுக்கு பிறகு 15 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அந்த கட்டிடத்தை கட்டி முடித்தவர் தான் யார் அப்படின்னா ஷாஜஹான். அங்கதான் அவருடைய மனைவிக்கும் அவருடைய கல்லறை அமைஞ்சிருக்கும். ஸோ லாஸ்ட் பாத்தீங்கன்னா ஹவுரங்கசீப். ஸோ ஹவுரங்கசீப் பாத்தீங்க அப்படின்னா வட இந்தியாவில் ஆட்சி செய்தாலும் கடைசி தன்னுடைய 25 ஆண்டுகள் தென்னிந்தியாவில முக்கியமா தக்கான பகுதியில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தன்னுடைய வாழ்வை செஞ்சிருப்பார் அப்படின்னா நிறைவு செஞ்சிருப்பாரு. அவருடைய இறுதி காலம் எங்க அமைஞ்சிருக்கும் அப்படின்னா அகமது நகர். அகமது நகர் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற மகாராஷ்டிரா மாநிலம் சொல்லுவாங்க. அந்த மகாராஷ்டிரா மாநிலத்துல அகமது நகர் அப்படிங்கிற பகுதியில தான் யார் இறந்து போயிருப்பா அப்படின்னா ஹவுரங்கசீப். அங்கதான் அவருடைய நினைவிடம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இது முகலாய அரசர்கள் இந்தியாவில் ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை வழங்கி அவங்களுடைய நினைவிடங்கள் எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இதே மாதிரி வீடியோவை நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ அடுத்தடுத்து போடலாம். ஸோ நன்றி, வணக்கம்.